உங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தால் மட்டும் போதும், உங்களாலேயும் என் நம்பர் ஆஃப் செஸ்ட் ப்ளீட்டை ஈஸியாக எடுக்க முடியும். ட்ரிக் என்னன்னு சொல்லட்டுமா? டேபிளில் உங்கள் சாரியோட ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளீட் எப்போவுமே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க ப்ளீட்லாம் குட்டி குட்டியாக எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உல்ட்டாவை விட்டு ஃபஸ்ட் ப்ளீட்டை மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. இப்போது விசிட்டிங் கார்டை நான் எப்படி வச்சு மடக்கிறேனோ அதே மாதிரி ஈஸியாக மடக்கலாம். ஒரு ப்ளீட்டை ரைட் சைடு வைக்கிறீங்கன்னா கார்டை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்க சாரி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை டக்குன்னு வேலையும் முடிச்சிடலாம். நமக்கு 12 ப்ளீட்ஸ்க்கு மேலேயும் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ண பிறகு டேபிளோட லாஸ்ட் இருக்குல்ல, அங்கே பெக்க வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக சாரீ ட்ரைப்பிங் கிளாஸ் A to Z ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸோட ₹100 பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளீட் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செஸ்ட்டு கிட்ட எடுப்போம், அந்த ப்ளீட் வந்து ரைட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கான்னு மட்டுன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு பெக்கு யூஸ் பண்ணி நல்லா செக்யூர் பண்ண பிறகு நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றது நீட்டாக பாக்ஸ் ஃபோல்டிங், அயனிங் A to Z ஃபுல் ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸோடு இந்த கிளாஸ் இருக்கும். லைவ் ப்ளஸ் ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கும் சாரீ ட்ரைப்பிங் கிளாஸ் ₹100 பேமெண்ட் படிக்கணும்னா மேலே இருக்க